யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். முதலில் உள்நாட்டு செய்திகள். QR குறையீட்டு முறையிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் விலை உயர்வு காரணமாக மீன்பிடித்துறை பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது அமலில் உள்ள QR குறையீட்டு முறையிலான எரிபொருள் விநியோகம் மற்றும் விலை உயர்வு காரணமாக மீன்பிடித்துறை பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பாட்டால் அன்றாட மீனவர்கள் கடலுக்கு செல்ல முடியாமல் தவிக்கும் அதேவேளை பல நாள் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் ஒரு படகுக்கு சுமார் 4 மில்லியன் ரூபாய் வரை நஷ்டத்தை சந்தித்து வருகின்றனர். இது குறித்து அகில இலங்கை பல நாள் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் டைரோன் மெண்டிஸ் கருத்து தெரிவிக்கையில், பல நாள் படகுகளுக்கு தேவையான எரிபொருள் ஒதுக்கீடு கிடைத்தாலும் அதன் விலை மிக அதிகமாக உள்ளதாக கவலை வெளியிட்டார். சர்வதேச சந்தையில் மீன் ஏற்றுமதி விலை வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் அதிக விலை கொடுத்து எரிபொருளை கொள்வனவு செய்வதால் படகு உரிமையாளர்களுக்கு 3 முதல் 4 மில்லியன் ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுவதாக அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக 1 கிலோ 2000 ரூபாவுக்கு விற்பனையான சூறை மீன் தற்போது ஏற்றுமதி சந்தை முடங்கியுள்ளதால் உள்நாட்டில் 800 ரூபாய் வரை விலை குறைந்துள்ளதாகவும் இதனால் இத்தொழிலை தொடர முடியாதுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக கலந்துரையாட மீன்பிடி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தும் இதுவரை அதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மறுபுறம் அன்றாட மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் வேறுபட்ட நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்றனர். பருவகால மாற்றங்களால் மீன் வரத்து குறைந்துள்ளதால் உள்நாட்டு சந்தையில் மீன்களின் விலை அதிகரித்துள்ளது. இருப்பினும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தொடர்ச்சியான விநியோகம் இல்லாத காரணத்தினால் தமக்கு கிடைத்துள்ள இந்த சாதகமான விலையை பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் தொழிலுக்கு செல்லாது முடங்கியுள்ளதாக மாத்தறை பகுதியை சேர்ந்த மீனவர் நிலந்தகுமார தெரிவித்தார். இவ்விடயம் தொடர்பாக மீன்பிடி அமைச்சின் செயலாளர் கலாநிதி BK ஹேல்த கமல் ஜினதாச கருத்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலின் தீர்மானங்களுக்கிணங்க மீன்பிடித்துறையின் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த புதிய எரிபொருள் முகாமைத்துவ திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். போலி எரிபொருள் QR குறியீடுகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இணையத்தில் பரவி வரும் போலி எரிபொருள் QR குறியீடுகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு இலங்கை கடனி அவசர தயார்நிலை குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எரிபொருள் கொள்வனவுக்கான உத்தியோகபூர்வ QR குறியீட்டு முறையை அணுகுவதற்கான இணைப்புகள் என உரிமை கோரி சமூக ஊடகங்கள் மற்றும் குறுஞ்செய்தி செயலிகள் ஊடாக இவ்வாறான போலி இணையதள இணைப்புகள் பகிரப்பட்டு வருவதாக அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனுபுல தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஏமாற்று இணைப்புகள் பயனர்களை தவறாக வழிநடத்தி அவர்களின் தனிப்பட்ட தகவல்கள் அல்லது நிதி தொடர்பான விவரங்களை திருடும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே உத்தியோகபூர்வமற்ற இணையதளங்கள், குறுஞ்செய்தி செயலிகள் மூலம் வரும் சந்தேகத்துக்கிடமான இணைப்புகள் அல்லது சமூக ஊடகங்களில் இனம் தெரியாத நபர்களால் வெளியிடப்படும் தகவல்களை பயன்படுத்துவதையோ அல்லது அவற்றை ஸ்கேன் செய்வதையோ தவிர்க்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி செயலகம் உறுதியளித்தும் பெண் அமைப்புக்கான அலுவலக வசதிகள் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகம் உறுதியளித்தும் பெண் அமைப்புக்கான அலுவலக வசதிகள் இன்னும் வழங்கப்படவில்லை என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெண்கள் தொடர்பான தேசிய ஆணைக்குழு எதிர்கொள்ளும் நிர்வாக சிக்கல்களை தீர்ப்பதாக ஜனாதிபதி செயலகம் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் உறுதியளித்த போதிலும் அந்த ஆணைக்குழுவுக்கு இதுவரை அலுவலக வசதிகள் வழங்கப்படவில்லை என தெரிய வருகின்றது. கடந்த சில மாதங்களாக ஆணைக்குழுவினால் அலுவலக இடவசதி கோரி பலமுறை கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போதிலும் அதற்கு இதுவரை முறையான பதில் கிடைக்கவில்லை என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
இது குறித்து கருத்து தெரிவித்த அதிகாரி ஒருவர் ஜனாதிபதி செயலகம் மிக விரைவில் அலுவலகத்தை வழங்குவதாக கூறிய போதிலும் ஆணைக்குழு உறுப்பினர்களின் தொடர்ச்சியான கோரிக்கைகளுக்கு பின்னரும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என கவலை வெளியிட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம், அரசியலமைப்பு சபை, ஜனாதிபதி செயலகம் மற்றும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு ஆணைக்குழு உறுப்பினர்கள் கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர். கோரப்பட்ட சில கட்டிடங்கள் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கீழ் வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அரசாங்கம் இந்த ஆணைக்குழுவுக்காக 50 மில்லியன் ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ள போதிலும் நிறுவனம் முழுமையாக இயங்குவதற்கு இன்னும் பல நிர்வாக நடைமுறைகள் எஞ்சியுள்ளன. குறிப்பாக ஆணைக்குழுவின் உறுப்பினர் பதவிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ள நிலையில் புதிய உறுப்பினர் நியமிக்கப்பட்ட பின்னரே தலைவருக்கான நியமனம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்டேல் இராணுவத்தின் வருகைக்கு பின்னரே நாட்டில் போரின் போக்கு மாறியதாக தூதரக குறிப்புகளூடாக தெரிய வந்துள்ளன. அன்றைய விடுதலை போராட்ட இயக்கங்களிடமிருந்து யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான இராணுவ திட்டங்களுக்கு ஸ்டேலிய பயிற்றுவிப்பாளர்கள் உதவியதுடன் ஸ்டேல் இராணுவத்தினரின் வருகைக்கு பின்னரே போரின் போக்கு மாறியதாக தூதரக குறிப்புகள் ஊடாக தெரிய வந்துள்ளன. 1980களின் நடுப்பகுதியில் இலங்கையில் நிலவிய உள்நாட்டுப் போரின் போது அரச படைகளால் முன்னெடுக்கப்பட்ட சித்திரவதைகள், படுகொலைகள் மற்றும் ஆள் கடத்தல்கள் குறித்து தெரிந்திருந்தும் ஸ்டேல் தொடர்ந்து இராணுவ உதவிகளை வழங்கியதாக ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சின் இரகசிய ஆவணங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. இந்திய ஊடகமான த வயர் வெளியிட்டுள்ள இந்த தகவல்கள் அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன தனது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஸ்டேலின் உளவு அமைப்பான மொசாட்டிடம் $1 மில்லியன் அமெரிக்க கோரியதாக தெரிவிக்கின்றன. 1987 ஆகஸ்ட் மாதம் அனுப்பப்பட்ட கேபிள்கள் ஊடாக இந்த தகவல் உறுதியாகியுள்ளதுடன் இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தாம் வெளியேற்றப்படலாம் என்ற அச்சத்தில் ஜெயவர்தனவின் அரசியல் இருப்பை உறுதிப்படுத்த ஆஸ்திரேலிய அதிகாரிகள் ஆர்வம் காட்டியுள்ளனர். இலங்கைக்கும் ஸ்டேலுக்கும் இடையிலான தூதரக உறவுகள் 1970களில் துண்டிக்கப்பட்டிருந்த போதிலும் 1984 கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் ஸ்டேலிய நலம்புரி பிரிவு திறக்கப்பட்டதன் மூலம் உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டன. தமிழ் ஆயுத போராட்டத்தை ஒடுக்குவதற்காகவே இலங்கை ஸ்டேலின் உதவியை நாடியிருந்தது. 1988 ஆண்டளவில் சுமார் $30 மில்லியன் பெறுமதியான ரோந்து படகுகள், இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களை ஸ்டேல் இலங்கைக்கு வழங்கியுள்ளது. குறிப்பாக இலங்கை படைகளுக்கு பயிற்சி அளித்த ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் மக்கள் மத்தியில் விவசாய ஆலோசகர்கள் என்ற போர்வையிலேயே நடமாடியுள்ளனர். யாழ்ப்பாணத்தை கைப்பற்றுவதற்கான இராணுவ திட்டங்களுக்கு ஆஸ்திரேலிய பயிற்றுவிப்பாளர்கள் உதவியதுடன் அவர்களின் வருகைக்கு பின்னரே போரின் போக்கு மாறியதாக தூதரக குறிப்புகள் தெரிவிக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் பிசாசிடம் இருந்தாவது உதவியை பெறுவேன் என இலங்கை அமைச்சர் ஒருவர் கூறியதற்கு நாங்கள் அந்த பிசாசு இல்லை என நம்புகின்றேன் என ஆஸ்திரேலிய அதிகாரி பதிலளித்துள்ளார். மேலும் விசேட அதிரடிப்படையினரின் மோசமான மனிதுரிமை மீறல்கள் குறித்து அமெரிக்க தூதுவர் எச்சரித்த போதிலும் அவர்களுக்கு பயிற்சி அளிக்க ஸ்டேல் இணங்கியுள்ளது. இக்காலப்பகுதியில் மொசாட் அதிகாரிகள் சிவில் உடையில் இலங்கையில் நிரந்தரமாக தங்கியிருந்ததும் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன கள யதார்த்தத்துக்கு புறம்பாக போர் குறித்து அதீத நம்பிக்கையுடன் இருந்ததாகவும் அந்த ஆவணங்கள் மேலும் சுட்டிக்காட்டுகின்றன. கட்டார் நாட்டின் அமீருடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கட்டார் நாட்டின் அமீரான ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானியுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தொலைபேசியூடாக கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார். இக்கலந்துரையாடலின் ஆரம்பத்தில் கட்டாரின் தற்போதைய நிலைமை குறித்து கேட்டறிந்த ஜனாதிபதி ஈரான் முன்னெடுத்து வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளுக்கு மத்தியில் கட்டாருக்கும் பிராந்தியத்தின் ஏனைய நாடுகளுக்கும் இலங்கையின் ஆதரவையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தினார். இதன்போது கட்டாரில் வசிக்கும் இலங்கை சமூகத்தின் நிலங்கள் குறித்து ஜனாதிபதிக்கு உறுதியளித்த அமீர் அந்நாட்டின் எல்லைக்குள் வசிக்கும் அனைத்து தரப்பினரதும் பாதுகாப்பு மற்றும் நலன்களில் கட்டார் அரசு காட்டும் அக்கறையினை உறுதிப்படுத்தினார். மேலும் இப்பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இராணுவ மோதல்கள் மற்றும் அதன் நேரடி தாக்கத்தினால் எரிசக்தி துறை மற்றும் விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இவ்வாறான நெருக்கடிகளை சர்வதேச ஒருங்கிணைப்பு மற்றும் ஒத்துழைப்பு மூலம் கையாள்வதன் அவசியத்தை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தினார். தற்போதைய விதிவிலக்குக்கான
சூழல் மற்றும் சவால்களுக்கு மத்தியிலும் ஒரு நம்பகமான எரிசக்தி பங்காளியாக கட்டார் தனது கடப்பாட்டை தொடர்ந்து பேணும் என்றும் தடையற்ற எரிசக்தி விநியோகத்தை உறுதிப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அமீர் உறுதியளித்தார். அத்துடன் பிராந்தியத்தில் நிலவும் பதற்றத்தை குறைக்கவும், மோதல்களை உடனடியாக நிறுத்தவும் சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியான முயற்சிகளை தீவிரப்படுத்துவதுடன் ராஜதந்திர ரீதியிலான தீர்வுகள் மூலம் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இரு தலைவர்களும் இதன்போது வலியுறுத்தினர். இலங்கைக்கு எரிசக்தி வழங்குவது தொடர்பான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் நிதி அல்லது தளவாடங்கள் குறித்த எந்தவொரு விடயங்களும் விவாதிக்கப்படவில்லை என ரஷ்ய தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. இலங்கைக்கு எரிசக்தி வழங்குவது தொடர்பான சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் நிதி அல்லது தளவாடங்கள் குறித்த எந்தவொரு விடயங்களும் விவாதிக்கப்படவில்லை என கொழும்பில் உள்ள ரஷ்ய தூதரகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ரஷ்ய தூதுவர் எல் ஜெகார்ஜன் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கு இடையே இடம்பெற்ற இக்கலந்துரையாடல்கள் குறித்து பரவி வரும் பல்வேறு ஊகங்களுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே தூதரகம் இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் எந்தவிதமான உறுதியான உடன்பாடுகளை மட்டவில்லை என தெரிவித்துள்ள தூதரகம், அதேவேளை இலங்கையுடனான எரிசக்தி ஒத்துழைப்பு விவகாரத்தில் தாம் தொடர்ந்தும் பணியாற்றி வருவதாகவும் வலியுறுத்தியுள்ளது. போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி சாதகமானது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படுவதில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சி சாதகமானது எனவும், கைப்பற்றப்படும் போதைப்பொருள் கையிருப்புகளை அளிப்பது குறித்து பொதுமக்களுக்கும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள குழுக்களுக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்துவது முதன்மையான தேவை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடிய போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் அவ்வப்போது பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார நிலைமைகள் உருவான போதிலும் எந்தவொரு சவாலுக்கும் மத்தியிலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் முடங்கக்கூடாது. போதைப்பொருள் விநியோகம் மற்றும் விநியோக வேலை அமைப்புகளை முறியடித்தல், புனர்வாழ்வு மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை வலுப்படுத்துதல் உள்ளிட்ட தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்களை வேகமாக கைவிடாமலும் முன்னெடுத்து செல்ல வேண்டியது அவசியம். இது குறித்து சமூகத்துடன் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை பேணி இந்த தேசிய வேலை திட்டத்தை வெற்றிகரமான முடிவை நோக்கி கொண்டு செல்ல அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் கடந்த 2025 அக்டோபர் 30 ஆரம்பிக்கப்பட்ட முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் இதுவரையிலான முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்படும் அளவு அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். போதைக்கு அடிமையானவர்களுக்கு புனர்வாழ்வு மற்றும் சிகிச்சை அளிப்பது தொடர்பாக சுகாதார அமைச்சு அனைத்து தரப்பினரையும் இணைத்துக் கொண்டு பல வேலை திட்டங்களை திட்டமிட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் சுட்டிக்காட்டினார். அனைத்து அரசியல் தரப்புகளையும் உள்ளடக்கிய சர்வகட்சி மாநாட்டை உடனடியாக கூட்ட வேண்டும் என சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியையும் பொருளாதார சவால்களையும் சமாளிக்க அரசாங்கம் தனது பிடிவாதத்தை கைவிட்டு அனுபவமுள்ள அனைத்து அரசியல் தரப்புகளையும் உள்ளடக்கிய சர்வகட்சி மாநாட்டை உடனடியாக கூட்ட வேண்டும் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர், எரிபொருள் விநியோகத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீடு நடைமுறை குறித்து அரசாங்கம் முன்பு மற்றும் பின்னர் முரண்பட்ட தகவல்களை வழங்கியதாக குற்றம் சாட்டினார். தற்போது நடைமுறையில் உள்ள தொழில்நுட்ப சிக்கல்களை தீர்க்க முந்தைய காலங்களில் இத்தகைய திட்டங்களை முன்னெடுத்த நிபுணர்களின் ஆலோசனைகளை அரசாங்கம் பெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். உலகளாவிய போர் சூழல் உள்ளிட்ட காரணங்களால் உருவாகியுள்ள பொருளாதார சுமையை ஒரு அரசாங்கம் தனித்து சமாளிக்க முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டை மேலும் பாதிக்காமல் காக்க அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்புடன் ஒருமித்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் எரிபொருள் விலை உயர்த்தும்
சாத்தியம் குறித்து வெளியான அறிவிப்பை அவர் விமர்சித்ததுடன் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமெரிக்க தலையீடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வெளியிட்டுள்ள கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட நிலைப்பாடுகள் மட்டுமே என்றும் அதற்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் தொடர்பில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி அழகிய கற்பனை கதைகளை முன்வைத்து வருவதால் நாட்டுக்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டின் உண்மையான பொருளாதார மற்றும் நிர்வாக நெருக்கடிகளை மறைத்து ஜனாதிபதி அழகிய கற்பனை கதைகளை முன்வைத்து வருவதால் நாட்டுக்கு எவ்வித நன்மையும் ஏற்பட போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் தற்போதைய ஆட்சியின் பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ நெருக்கடியான சூழலில் பதவி விலகி சென்றதை நினைவூட்டிய அவர் தற்போதைய ஜனாதிபதிக்கும் எதிர்காலத்தில் இன்னும் கடுமையான அரசியல் நிலைமை உருவாக்கக்கூடும் என எச்சரித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டுக்காக சேமித்து வைத்ததாக கூறப்படும் சுமார் 6 பில்லியன் அமெரிக்க டாலர் அந்நிய செலாவணி கையிருப்பே இன்றைய நிலவரத்தில் நாட்டின் ஒரு பலமாக இருப்பதாகவும் அதனை தவிர அரசாங்கத்திடம் தெளிவான நிதி மேம்பாட்டு திட்டங்கள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த முயன்றாலும் அது தோல்வியிலேயே முடிவடைகின்றது என்பதற்கு எரிவாயு விநியோக சிக்கல்கள் மற்றும் QR முறைமையின் செயற்பாடுகளே சாட்சி என அவர் குறிப்பிட்டார். நாட்டில் போதுமான எரிபொருள் இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்து வரும் நிலையில் இன்னும் எரிபொருள் வரிசைகள் தொடர்வதற்கான காரணம் என்ன என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் உலக போர் நிலையை பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என சுட்டிக்காட்டி மக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என்றும் அரசாங்கத்தின் வாக்குறுதிகள் பலவும் நிறைவேறாமல் போயுள்ளதால் மக்களிடையே நம்பிக்கை குறைந்து வருவதாகவும் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். நிலக்கரி கொள்முதல் குறித்த ஜனாதிபதியின் கருத்து விசாரணையின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கும் செயல் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் முறைகேடு இல்லை என ஜனாதிபதி முன்கூட்டியே கருத்து தெரிவித்திருப்பது விசாரணையின் சுயாதீனத்தன்மையை பாதிக்கும் செயல் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் கடுமையான சமூக பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு கட்சியின் பிரம்மாண்ட அரசியல் பேரணிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார். மேலும் நிலக்கரி ஊழல் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடுகள் எதுவும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூற்று தவறானது என்றும் பல தரப்பினரால் ஏற்கனவே முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த விவகாரத்தை கோப் குழுவில் விவாதிக்க வேண்டுமெனில் அதன் தலைவர் பதவியை உடனடியாக எதிர்க்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிலக்கரி கொள்முதல் தொடர்பாக பொறுப்பான அமைச்சருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருப்பதாக குறிப்பிட்ட அவர் அரசாங்கத்தில் தவறு செய்பவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் பாரிய பாதிப்பை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக பேராசிரியர் பிரசன்ன பிரேரா எச்சரித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் பதற்றங்களால் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் பாரிய பாதிப்புகளை சந்திக்கும் அபாயம் உள்ளதாக பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியர் பிரசன்ன பிரேரா எச்சரித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையின் வெளிநாட்டு வருமானத்தில் பெரும்பகுதி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து கிடைப்பதால் போர்நிலை நீடித்தால் வெளிநாட்டு பணவரவு சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி வருமானங்களில் கணிசமான வீழ்ச்சி ஏற்படக்கூடும் என குறிப்பிட்டார். இதன் விளைவாக 2022ஆம் ஆண்டில் காணப்பட்ட பொருளாதார நெருக்கடி போன்ற சூழ்நிலை மீண்டும் உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வால் உள்நாட்டில் எரிபொருள் விலையும் மின்சார கட்டணமும் அதிகரிக்கக்கூடும் என்றும் போர்நிலை தீவிரமடைந்தால் அமெரிக்க டாலரின் பெறுமதி 350 ரூபாவை தாண்டி பணவீக்கம் அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார்.
தற்போதைய பொருளாதார சூழலை சமாளிக்க அரசாங்கம் பொருளாதார நிபுணர்களின் ஆலோசனைகளையும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் பரிந்துரைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். பதுளை பூனாகலை கபர்கலையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டுத் திட்டத்தின் பணிகளை பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்க பிரதீப் பார்வையிட்டார். பதுளை பண்டாரவல பூனாகலை கபர்கலையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீட்டுத் திட்டத்தின் பணிகளை பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் நேரில் சென்று பார்வையிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வரும் 50 வீடுகள் விரைவில் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். வருடத்தின் ஆரம்பத்திலேயே வீடுகளை வழங்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் நாட்டில் ஏற்பட்ட டிட்வா பேரிடர் காரணமாக பணிகள் தாமதம் அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்தின் முழுமையான நிதி ஒதுக்கீட்டில் முன்னெடுக்கப்படும் இந்த வீட்டு திட்டத்தின் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்துவதற்காக சிவில் அமைப்புகள், சமூக நல அமைப்புகள் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து செயற்பட்டு வருகின்றன. வீடுகள் கையளிக்கப்படும் முன்னர் பூந்தோட்டங்கள் அமைத்தல், நூலகம் நிறுவல் மற்றும் வீடுகளுக்கான முகவரி பெயர் பலகை பொருத்துதல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் போது பிரதி அமைச்சர் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் பயனாளிகளுடனும் கலந்துரையாடினார். இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.